ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி நேர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க. இது வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் செய்கிற காரியம் தான். 2 நிமிஷம் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்ட சில காரியங்களை பண்ணுறீங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நீங்கள் இப்போ எந்த பிரச்சனைக்காக கஷ்டப்படுறீங்க, சரியா? குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி, உத்தியோகம், தொழில், வியாபாரம், உடல்நல பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பண பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலுமே இது உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகும். ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு வீட்டிலே செய்கிற ஒரு காரியம்தான். சரியா நேர்களே? வேத ஜோதிடத்தின்படி வீட்டிலே செய்கிற காரியம்தான். உங்கள் ராசிக்கு சம்மந்தப்பட்ட சில ராசி பலன்களும் உங்களுக்கு இது கோயின்சைட் ஆகும். கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரியா நேர்களே? இப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படி பார்த்தோம்னா, சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ ராசினா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் மேசராசியில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. பரணி, அசுபதி, கார்த்திகைன்னு ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஏதோ ஒரு லக்கணம், 12 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. லக்கணத்தில் பிறந்தாலும் நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே ராசி தான் மெயின். ஏன்னா ராசி தான் வெளி வட்டாரத்துக்கு. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அங்கே ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 100 பேரில் எப்படி ஒரு 10 பேர்கிட்ட டெய்லி நெருக்கமாக பழகுவீங்க. அந்த 10 பேருமே ஒவ்வொரு ராசியில் இருப்பாங்க. அந்த 10 பேருக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, உறவு முறை, நட்பு, பிரிவு, கான்ட்ராவர்சன், ஆதரவு, எதிர்ப்பு எல்லாமே ராசியை வச்சு தான் நடக்கும். சரியா நேர்களே? ஆனால் உங்கள் ஜாதகத்தின் லக்கணப்படி நீங்கள் இன்னாருக்கு இந்த குழந்தைய பிறக்கிறீங்க, இவ்வளோ படிக்கிறீங்க, இந்த அமைப்புக்கு போகிறீங்க, இன்னார கல்யாணம் பண்ணுறீங்க, இத்தனை குழந்தை பிறக்கிறீங்க, அதெல்லாம் லக்கண ரீதியாக தசாபுத்தி அடிப்படையில் அது லாப நஷ்டங்கள் போயிட்டு தான் இருக்கும். அது ஃபிக்ஸடாக அப்படியே சாலிடாக இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துவது ராசி தான். சரியா நேர்களே? அன்றாட நமக்கு நடக்கிற சில காரியங்கள், ஏற்ற இறக்கங்கள், லாப நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே ராசி தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது மேசராசிக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் அப்படி பார்த்தோம்னா, சூரியன் நல்லது செய்வார், அடுத்து சந்திரன் நல்லது செய்வார், சுக்கிரன் நல்லது செய்வார், சனி பகவான் நல்லது செய்வார். சூரியன் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. சரியா? ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, லக்கை கொடுப்பாரு, இறை அருளை கொடுப்பாரு, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதுபோக பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு அமைப்பு வேணும்னா மேசராசி நேயர்களுக்கு சூரியனுடைய ஆதரவு தேவை. அதுபோக சுக்கிரன் கணவன் மனைவி உறவு, குடும்பம், காசு, பணம், ஒரு இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் இதெல்லாம் கொடுக்குறவர் சுக்கிரன் தான். சந்திரன் நல்ல குடும்பத்தை கொடுப்பார். நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல அன்பு, பாசம், சரியா? குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், சரியா? தாய் அன்பு, வண்டி வாகன யோகம், இது மாதிரி சில அமைப்புகளை சந்திரன் கொடுப்பார். சனி பகவான் காரியம், நீங்கள் செய்கிற காரியம், தொழில், வியாபாரம், பிஸ்னஸ், ட்ரேடிங், ஏற்றுமதி, இறக்குமதி இதில் லாபத்தை கொடுக்குறவர், பெரிய லெவலுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குறவர், வாரி வழங்குறவர் சனி பகவான். ஸோ இந்த 4 கிரகங்களுமே மேசராசினியர்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும், அறிந்தும் அறியாமலும் நிறைய லாபங்களை செய்வாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ராசிக்கு நல்ல செய்கிற கிரகங்கள் 4 கிரகங்கள் தான். மேச ராசிக்கு 4 கிரகங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. சரி சார், இப்போ இந்த வீடியோவின் நோக்கம் என்னென்னா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் வழிபாடு சொல்கிறேன் நான். சரியா? 2 நிமிஷம் பிரார்த்தனை. சரியா? 2 நிமிஷம் இந்த காரியத்தை செய்யுங்க நீங்கள். சரியா நேர்களே? உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ தலைப்பை அப்படித்தான் போடுவேன், தம்மையிலே 2 நிமிஷத்தில் நினைத்தது நடக்கும். மேசராசிக்கு இது மேஜிக் அல்ல, உண்மை. முயற்சி செய்யுங்கள், 100% நடக்கும். அப்படி தான் நான் உங்களுக்கு டைட்டிலும் தம்மையிலும் போடுவேன், பாருங்கள். சரியா நேரில்? இது நிறைய பேருக்கு சாத்தியப்பட்டிருக்கு. நான் யூடியூப்பில் மட்டும் ஜோதிடம் பலன் சொல்கிற ஜோதிடர் அல்ல. போதி ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் மேசராசியில் என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்குறாங்க. நம்ம டெய்லி நான் ஒரு 3-4 ஜாதகம் பார்க்குறேன். நிறைய கமிட்மெண்ட்டில் தான் இருக்கேன். ஆண்ட முன்னத்தில் நல்ல விதமாக தான் போயிட்டுருக்குது. ஓகே நேரில், எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் ப்ராக்டிக்கலாகவும் சில இதை பார்ப்பேன் நான். சரியா? வேத ஜோதிடத்தின்படி நான் வாய்ப்பாட்டின்படி ஜாதகத்தை சொன்னாலுமே, ராசி பலன் சொன்னாலுமே, ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தருக்குமே ராசிக்கு கோச்சார பலன்கள், அதுபோல் தனிப்பட்ட தசாபுத்தி, லக்கண ரீதியாக உள்ள அமைப்புகள் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு ஆவரேஜாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதை எடுத்து தான் சொல்வேன் நான். ஆவரேஜாக ஒரு கண்டென்ட் எடுத்து தான் பேசுவேன் நான். மேசராசிலே பலதரப்பட்ட லக்கணத்தில் இருப்பாங்க. நட்சத்திர ரீதியாக தசாபுத்தி மாறுபடும். ஒவ்வொருத்தருக்குமே தசாபுத்தி மாறுபடும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும். இப்போ மேசராசியில் மேக்சிமம் ராகு திசை தான் மேஜராக இருக்கும். உங்களுக்கு ராகு திசையில் தான் ஏகப்பட்ட சிக்கலில் இருப்பீங்க. இப்போ 7 சனி காலகட்டத்தில் ராகு திசையில் தான் நிறைய சிக்கல் இருக்கும். அவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசாதம். சரியா? அவங்களே இதை செய்யலாம். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். என்ன சார் செய்யணும் 2 நிமிஷத்துக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ காலையில் எந்திக்கிறீங்க. காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திங்க. என்ன இருந்து செய்யணும்னா, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து செய்யணும். ஒரு வாரம் செய்யணும் இதை. ஞாயிறு டு சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நேர்களே. இந்த வீடியோவுடைய கோர் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த வீடியோ உடைய முக்கியமான நோக்கத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் வந்திருக்கிறோம். இதை பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட தகவல் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? ஃபோன் பண்ணிலாம் கேட்க வேண்டாம். கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஞாயிறு டு சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. ஒரு வார காலம் 7 நாட்கள். இப்போ வளர்பிறை தான்.
வருகிற 1ஆம் தேதி தான் பௌர்ணமி. ஸோ இனிமேல் வருகிற நாட்கள்லாம் வளர்பிறை தான். இந்த வளர்பிறை காலத்தில் நீங்கள் செய்யலாம். வாய்ப்பில்லாதவங்க தைப்பொருளும் செய்யலாம். இது செய்யும்போது வீட்டில் பெண்கள் வந்து தூரமாக இருக்கக்கூடாது, பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக இருக்கக்கூடாது. அதுவும் வீட்டில் வந்து சில இது நடந்துடக்கூடாது, துக்க சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சிருக்கணும். சரியா? அந்த விசேஷம்லாம் முடிஞ்ச பின்னாடி இதை செய்யலாம். வீட்டில் துக்க சம்பவங்கள், வீட்டில் பெண்கள் வழக்கமாக இருக்கிறாங்கன்னா அந்நேரம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இந்த காரியத்தை வீட்டில் வச்சு தான் செய்கிறீங்க, வீட்டில் பூஜை ரூமில் வச்சு தான் செய்கிறீங்க. சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறீங்க. 5 மணிக்கு எந்திரிச்சா போதும். பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் எந்திக்கணும்னு சொல்ல மாட்டேன். இந்த 3 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடுங்க சொல்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் மக்களை திசை திருப்பிட்டு இருக்கானுங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடுங்க, தேவர்கள்லாம் அந்நேரம் தான் பூமிக்கு வர நேரம், அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிலாம் கற்பனை கதையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நடைமுறைக்கு சாத்தியமாக யாருமே சொல்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு சாத்தியமாக நடக்குதோ அதான் சக்ஸஸ் ஆகும். நடைமுறையை ஒட்டி நடக்கணும். இந்த பூமியில், இந்த தமிழ்நாட்டில் பூமியில் நிறைய கண்டங்கள் இருக்குது, நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய தேசங்கள் இருக்குது, நிறைய ஊர்கள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எந்திக்க முடியும். அமெரிக்காக்காரனும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனையும் நம்ம ஒன்று சேர்க்க முடியாது. அதனால இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திங்க, அதை செய்யுங்க, இதெல்லாம் சும்மா நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. நான் அதுக்குள்ளே வரல, அது வேறு சப்ஜெக்ட்டு. சரியா? அதெல்லாம் சும்மா. சரியா? கோயிலே வந்து 4 மணிக்கு தான் நட திறக்கிறாங்க. 3 மணிக்கு எந்த கோயிலும் திறக்கிறதே கிடையாது. திருப்பதியில் வேணால் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். இருந்தாலுமே நீங்கள் 5 மணிக்கு எந்திங்க. சரியா? இல்லை 5 மணிக்கு எந்திங்க, அது போதும். எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க. என்கிட்டவே நிறைய பேர் கேட்குறாங்க, சார் 3 மணிக்கு எந்திக்கணுமா, 4 மணிக்கு எந்திக்கணுமா? அதெல்லாம் எந்திக்க வேண்டாம். 5 மணி வரைக்கும் அசந்து தூங்குங்க. 5 மணிக்கு எந்திக்க போதும். 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுங்கன்னா, கை கால் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், கை கால் கழுவுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க குளிங்க. சார் முதல்ல நான் நான்வெஜ் சாப்பிட்டேன், நான் கொஞ்சம் தாம்பத்தியத்தில் இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குளிச்சுருங்க. சரியா? குளிச்சுட்டு நெத்தியில் உபதி பூசிட்டு பூஜை ரூமில் முன்னாடி போய் உட்காந்துருங்க. வீட்டில் வந்து அந்நேரம் பூஜை ரூமில் வந்து முக்கியமான படங்கள் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் இந்த படங்கள் இருக்கும். என்னென்ன படம் இருக்கணும் அப்படின்னா, சிவசக்தி படம் இருக்கணும். சரியா? அதுக்கடுத்து மகாலட்சுமி படம் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து அம்மன் படம் இருக்கணும். சரியா? இது எல்லாமே வந்துடும். சிவசக்தியிலே அம்மன் வந்துடும், மகாலட்சுமியிலும் பெரும்பாலும் மகாலட்சுமி வந்துடுவாங்க. ஸோ 2 படம் இருந்தாலே போதும். சிவசக்தி, லட்சுமி நாராயணன் படம் இருந்தாலே போதும். சிவனும் சக்தியும் சேர்ந்த படமும் லட்சுமி நாராயணன் சேர்ந்த படம் இருந்தாலே போதும். 2 படங்களில் 4 தீபங்கள் இருந்தால் போதும். பெரும்பாலும் சிவனும் சக்தியும் மகாலட்சுமி இருந்தால் போதும். அந்த படம் முக்கியமான படமாக இருக்கணும். அதுபோல் விநாயகர் படம் இருக்கணும். சரியா? மேசராசிக்கு வந்து விக்ன கணபதி இருக்கணும். மேசராசிக்கு விக்ன கணபதி ரொம்ப முக்கியமானவர். அது வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. சரியா நேர்களே? அந்த விநாயகர் படத்தை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிவிடுவேன். மேசராசிக்குள்ள விநாயகர் படத்தை நான் அனுப்பிவிடுவேன். சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை வச்சுக்கோங்க, சிவசக்தி படத்தையும் லட்சுமி நாராயணன் படத்தையும் வச்சுக்கோங்க. காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பூஜை ரூமில் போய் முன்னாடி உட்காந்துருங்க. வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் உட்காருங்க. சரியா? 5 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா 5:30 எல்லா வேலையும் முடிச்சிடலாம். 5:45 உட்காருங்க. ஏன்னா சூரிய உதயம் மேக்ஸிமம் 6:15 to 6:30 தான் ஆகும். 6:15 மேலே தான் சூரியன் உதயம் ஆவார். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனையை முடிச்சிடணும். இது வந்து வாழ்வியல் பிரார்த்தனை, வாழ்வியல் தாந்திரிய பரிகாரம்னு வச்சுக்கலாம். பரிகாரம்னு சொல்ல முடியாது. பரிகாரங்கிறது வந்து புரோக்கரை வச்சு செய்கிறது, பொருட்களை வச்சு செய்கிறது. இதுக்கு பொருட்கள்லாம் தேவையில்லை. நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண போகிறோம். தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து சில காரியங்களை பண்ண போகிறோம். ஸோ அதனால் தனிப்பட்ட மனிதனாக உட்காந்து நீங்கள் காரியத்தை பண்ண போகிறீங்க. என்ன காரியம் பண்ண போகிறீங்க சார் அப்படின்னா, உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்ற போகிறீங்க. உங்களுக்கு சில வேண்டுதல் இருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு சார், பிள்ளை பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லைன்னா கணவன் மணி 2 பேருமே உட்காந்துருங்க. குளிச்சுட்டு நெத்தியில் உபதியை பூசிட்டு பூஜை அறையில் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு வந்து நான் சொல்கிற எண்களை வந்து மனசுக்குள்ளே சொல்லுங்கள். சரியா? 1628 1628. சரியா? 1628. இந்த நம்பரை வந்து 2 நிமிஷம் சொல்லணும் மனசுக்குள்ளேயே. 1628. 1ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம், 6ங்கிறது வந்து சுக்கிரனோட ஆதிக்கம், 2ங்கிறது சந்திரனோட ஆதிக்கம், 8ங்கிறது சனி பகவானோட ஆதிக்கம். ஸோ இந்த 1628 நம்பரை வந்து 2 நிமிஷம் சொல்லுங்கள். இந்த நம்பரை சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சி சொல்லணும்னா, எங்களுக்கு குழந்தை சீக்கிரம் பிறக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிகிட்டு சொல்லணும். 2 நிமிஷத்துக்கு மேலே சொல்ல வேண்டாம். 1628ன்னு 2 நிமிஷம் சொல்லுங்கள். அந்நேரம் மனசுக்குள்ள சில நிகழ்ச்சிகளை நீங்கள் நினச்சி பார்க்கணும். உங்களுக்கு உண்மையிலே குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக வளர்க்குறீங்க, குழந்தைக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறீங்க, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போகிறீங்க, பள்ளிக்கூடத்தை சேர்த்து விடுறீங்க. அந்த குழந்தை பிறந்து வளர்க்கும்போது என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறீங்க. இதில் என்னென்னா இன்பமான நினைவுகள், சந்தோஷமான நினைவுகள், எதிர்காலத்தை பற்றி ஒரு இன்பமான நினைவுகளோடு இந்த பிரார்த்தனை செய்யணும். சரியா? இந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது பலிக்கும். சரியா? இறையருள் கண்டிப்பாக சித்திக்கும். அதுக்கு உண்டான அந்த மேஜிக் நம்பர் தான் 1628. இது வந்து ஒரு மைண்ட் செட் நம்பர். சரியா? உங்கள் ராசிக்கு உண்டான கிரகத்தினுடைய ஆதிக்கம் உள்ள நம்பர். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த 1628 பண்ணுறது 28 இந்த நம்பரை வந்து 2 நிமிஷம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை மட்டும் நினச்சிக்கோங்க. இப்போ சில பேருக்கு வந்து சில பெண்களுக்கு கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உறவு சரியில்லாமல் இருக்கும்.
கல்யாணம் ஆகிருக்கும், திருமணம் நடந்திருக்கும், ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும். அவங்க என்ன நினைக்கணும்னா, இந்த நம்பரை சொல்லணும் 2 நிமிஷம், என் கனவை என்கிட்ட திரும்பி வரணும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், என்னை என் கூட இன்பமாக இருக்கணும், என்னை 4 இடத்துக்கு கூட்டு போகணும், நகை நட்டு வாங்கி கொடுக்கணும், ஜவுளி வாங்கி கொடுக்கணும், என் புருஷன் என் கூட பிரியமாக இருக்கணும், சினிமாவுக்கு கூட்டு போகணும், நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கணும். இப்படி சில சம்பளங்கள் நினச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு மேலதிகாரி பற்றி நினைக்கிறீங்கன்னா, எங்கள் மேலதிகாரி என் கூட சந்தோஷமாக இருக்கணும், நான் நல்லா வேலை பார்க்குறேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், பட் எனக்கு ரெகக்னேஷன் இல்லை, ஒரு அங்கீகாரம் இல்லை, என்னை வந்து சரியாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கு, என்னை வந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க, பாய்காட் பண்ணுறாங்க, எனக்கு நல்ல ஒரு இது கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் அது கிடைச்ச மாதிரியே நினச்சி நீங்கள் வேண்டுதல் பண்ணணும், சரியாக பிரார்த்தனை பண்ணணும். இப்படிலாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் இதை வந்து நல்ல விஷயத்துக்கு தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். பிறர் கெடுக்கிற மாதிரி நினைக்கக்கூடாது, சரியா? பிறர் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, பிறர் பெண்ணையோ பிறர் ஆணையோ ஆசைப்படக்கூடாது, நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நினைக்கக்கூடாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, வினை விதைத்தவன் வினை விதைப்பான், திணை விதைத்தவன் திணை வெறுப்பான். நீங்கள் பிறருக்கு வினை நினச்சிங்க, பிறருக்கு கெடுதல் நினச்சிங்கன்னா அது கெடுதல் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் உங்கள் வீட்டில் உள்ள சாமி படத்தை வச்சு செய்கிறீங்க. அதனால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்காது, மாறுதலான பலனை கொடுத்துரும். சரியா? நெகட்டிவ் ப்ரிடிக்ஷன் வந்துடும். உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல மனசோட நல்ல விஷயத்தை நிலைங்க. நீங்கள் உண்மையிலே கஷ்டப்படுறீங்க, உண்மையிலே நல்லா கரெக்டாக இருக்கிறீங்க சார், நான் உண்மையிலே கஷ்டப்படுறேன் சார், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்கு, எனக்கு வேண்டியது கிடைக்க மாட்டேங்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். 2 நிமிஷத்துக்கு இந்த நம்பரை சொல்லலாம், அந்த காரியத்தை நினச்சி சந்தோஷப்படலாம். இதை செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். இந்த காரியம் செய்கிறதுனால சில பொதுவான பலன்களும் உங்களுக்கு நடக்கும். இந்த 1 6 2 8 இந்த நம்பரை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் பூஜை ரூமில் வச்சு சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், பிள்ளை பேர் கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும், உங்கள் பிள்ளைகளோட திருமணம், வேலைவாய்ப்பு, மற்ற அவங்க காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதுவும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர் நல்லா படிப்பீங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்கள் விட்டு போயிடும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும், சொந்த பந்தம் நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கூட்டுத்தொழில் பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்டேஷன், டீம் லீடர், அசோசியேஷன், இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தாய் அன்பு கிடைக்கும், தாய்வழி உறவு நல்லாயிருக்கும், விவசாயம், வேளாண் உற்பத்தி நல்லாயிருக்கும், தோப்பந்துறவு, கிணறு, தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கும் நல்ல விதமாக இருக்கும். அதுபோல் தொழில் மிக சிறப்பாக இருக்கும், தொழிலில் நல்ல லாபம் வரும். குறிப்பாக சப்கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செய்கிறவங்க, கட்டட வேலை செய்கிறவங்க, சரியா, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க, ஆயில் அண்ட் கேஸ் சம்மந்தப்பட்டவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, வண்டி வாகனம், கனகர வாகனம் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கும். சரியா நேர்களே? அதுபோல் அரசில் கார்ப்பரேஷன், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பஞ்சாயத்து போர்டு வேலை பார்க்குறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே? அரசியல்வாதிகளுக்கும் நல்லாயிருக்கும், அப்பா வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். ஸோ பலன்கள் வந்து பன்மடங்காக பெருகும் உங்களுக்கு. ஸோ இந்த 1 6 2 8 நம்பரை நீங்கள் சொல்கிறதுனால உங்கள் தனிப்பட்ட விஷயமும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். பொதுவான விஷயமும், அது உங்களை சார்ந்த பொதுவான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கும். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு வந்து குடும்பமும் நல்லா இருக்கணும், அவன் சார்ந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும். ரெண்டுமே அவனுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா அவன் நல்ல நிலைமைக்கு போயிடுவான். சரியா நேர்களே? ஒரு அரசியல்வாதிக்கு வந்து அவர் குடும்பமும் நல்லா இருக்கணும், அவருக்கு மக்களும் ஓட்டு போடணும், மெஜாரிட்டி ஓட்டு போட்டால் தான் அவர் நிம்மதியாக பெரிய லெவலுக்கு போக முடியும். சரியா? நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்க முடியும். நான் நாட்டுக்கு முதலமைச்சராக போகிறேன், ஆனால் என் குடும்பம் சரியில்லை, என் முன்னாடி என் மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அவன் முதலமைச்சராக தகுதி இல்லாதவன், அவன் குடும்பத்தையே பார்க்கல. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நிறைய அப்படி நடக்குது. அதனால் தான் குடும்பமும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும், நான் என் குடும்பத்துக்கும் நல்லவனாக இருக்கணும், நாட்டுக்கும் நல்லவனாக இருக்கணும்னா இந்த 1 6 2 8 இந்த நம்பர் வந்து மேசராசி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இது சாத்தியப்படும். சரியா? ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான நண்பர்கள் இருக்குது. எண்கள் வந்து ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, எண்களுக்கும் பலன்கள் இருக்குது, நம்பர்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. சரியா நேர்களே? ஒவ்வொரு கிரகத்துக்குமே எண்களோட ஆதிக்கம் இருக்குது. அந்த எண்களை வந்து நீங்கள் காலையில் அந்த குளிர்ந்த வேலையில் சொன்னீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். நான் காலையில் எதுக்கு அந்த 5:30 மணிக்கு சொல்கிறேன்னா, அந்நேரம் சூரிய உதயம் இருக்காது, சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். சந்திரன் குளிர்ச்சியானவன், மனதுக்கும் உடலுக்கும் உள்ளவன், மனம் தெளிவாக இருக்கும், உடலும் தெளிவாக இருக்கும். காலையில் வந்து ஒரு காரியம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரியா? காலையில் எழுந்து காரியம் பண்ணோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க ஸ்கூலில், காலையில் எழுந்து படிங்கப்பா அப்படிம்பாங்க. காலையில் எழுந்து படித்தோம்னா மனசில் நல்லபடியாக ஞாபகத்தில் நிற்கும். அதனால தான் காலையில் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதோடைய பலன் உடனே கிடைக்கும். சரியா? நீடித்து நிற்கும். அந்த பலன்களுடைய அந்த பிரார்த்தனையோட பலன்கள் நீடித்து வாழ்நாள் முழுக்க வரும். அதனால் நீங்கள் காலையில் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க. சரியா? நீங்கள் எப்போ ஆரம்பித்தாலுமே ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க, சனிக்கிழமை முடிஞ்சிருங்க. ஞாயிறு டு சனி ஒரு வாரம் பண்ணுங்க போதும். சரியா? இது காலையில் பண்ணுறதுனால பகலில் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். பகலில் நான்வெஜ் சாப்பிட்லாம், எது வேணாலும் செய்யுங்க, அது உங்கள் சௌரியம். அதுக்குள்ளே நான் வரமாட்டேன், தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே நான் வரமாட்டேன். சரியா? நீங்கள் எது வேணாலும் இப்படி வேணாலும் இருங்க. ஏன்னா காலையில் குளிச்சுட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருங்க.
சரி, முத நாள் என்ன செஞ்சாலுமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஆரம்பிக்கிறதுனால எல்லாமே சரியாக போயிடும். எப்போ நீங்கள் குளிச்சுட்டு நெத்தியில் ஊதி பூச்சிட்டிங்களோ நீங்கள் புது மனுஷனாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், புதிய பிறவி எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் இதுக்கு சில இதெல்லாம் தேவையில்லை. சரி, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஆச்சாரம்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு அன்றைக்கி பொழுதுக்கு குளிச்சுட்டு நெத்தியில் உபதியோ குங்குமமோ வச்சுட்டு இறைவனை மனசில் நினச்சிக்கோங்க. அந்த சிவசக்தியும் லட்சுமி நாராயணனை நினச்சிக்கிட்டு அந்த விக்ன கணபதியை நினச்சிக்கிட்டு நீங்கள் காரியத்தை செய்யுங்க, நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை தான் நடராஜன். நம்பிக்கை வச்சு செய்தால் நடக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க, நாட்டம் வைத்தார் மனதை நாடி வரும். நம்ம நாட்டை வச்சு ஒரு காரியத்தை செய்தோம்னா அந்த விஷயம் நம்மளை நாடி வரும். வளமும் நலமும் வழங்க வரும். வாழ்வு வரும், நல் வாழ்க்கை தரும். சரியா, வாக்கு தரும், நல் வாழ்வு தரும். வாக்கு தான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே, நம்ம இதை மனதால் நீங்கள் நினைக்கிறீங்க, அது நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், ஒரு வாக்கையை கொடுக்கும், வளத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும், தேகாரோக்கியத்தை கொடுக்கும், சீரும் சிறப்பத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மேசராசி நேயர்களுக்கு இந்த 2 நிமிஷ பிரார்த்தனையின் மூலம் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். இது மேஜிக் அல்ல, 100% நடக்கும். முயற்சித்து பாருங்கள், முயற்சி செய்யுங்கள், முயற்சி திருவினை ஆகும். முயற்சி தான் ரொம்ப முக்கியம். அது தெய்வத்தின் துணையோடு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா 100% நடக்கும். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.